ஒவ்வொரு தொண்டனுடைய ரத்தத்திலும் திமுகவினுடைய எதிர்ப்பு ஊட்டி ஊட்டி வளர்க்கப்பட்ட இயக்கம் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அப்படிப்பட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த கட்சிக்காக உழைத்தவர்கள் 50 ஆண்டு காலம் பாடுபட்டார்கள். தங்களுடைய உழைப்பு, ரத்தம், பணம், குடும்பத்தை பார்க்காமல் செலவு செய்தவர்கள் கோடிக்கணக்கான பேர் இன்னைக்கு. அப்படிப்பட்ட உழைத்தவர்கள் இந்த இயக்கத்தை விட்டு செல்கிறார்கள் என்றால் அவருடைய மனவேதனை என்ன? அவர்களை பார்த்து சாதாரணமாக சொல்லுகிறார் துரோகி என்று. எந்த ஒரு இயக்கம் கேள்வி கேட்டதற்காக தொடங்கப்பட்ட இயக்கம் இன்றைக்கு அந்த இயக்கத்திலே யாரும் கேள்வி கேட்கக்கூடாது, பேசக்கூடாது, கருத்து சொல்லக்கூடாது என்று ஒரு சர்வாதிகார போக்கிலே இந்த இயக்கம் நடைபெற்ற காரணத்தால் யாருடைய ஆலோசனையோ யாருடைய கருத்தையோ நான் கேட்க மாட்டேன், ஏற்றுக்கொள்ள மாட்டேன். என் குடும்பத்தாருடைய கருத்தை மட்டும் கேட்பேன். பணம் யார் கொடுப்பார்களோ, பணம் யார் பெற்று தருவார்களோ அவருடைய கருத்தை மட்டும்தான் கேட்பேன் என்று செயல்பட்ட காரணத்தால் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நினைத்து பார்த்திருக்காத ஒரு நிலைமையை இன்றைக்கு நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இத்தனை தோல்விக்கு பிறகும் இன்னும் அனைவரும் உணர்ந்து விட்டார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற தலைமை கழகத்திலிருந்து கீழே இருக்கிற அடிப்படை தொண்டன் வரை ஏன் தோல்வியடைந்தோம், எதற்காக தோல்வியடைந்தோம், என்ன காரணம் என்பதை தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஒருத்தரை தவிர அந்த ஒருத்தர் தான் இந்த இயக்கத்தை வழிநடத்தக்கூடிய கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. ஒரு இயக்கத்திற்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடியவர் யார்? அந்த கட்சியினுடைய தலைமை. அந்த தலைமைதான் அந்த இயக்கத்தை வழிநடத்த வேண்டும். தொண்டர்களுக்கும் மக்கள் மத்தியிலும் நம்பிக்கை ஏற்படுத்தப்பட வேண்டும். ஆனால் அதற்கு மாறாக இன்றைக்கு இந்த இயக்கம் தவறான வழியிலே என்ன நோக்கத்திற்காக, என்ன சிந்தனைக்காக, எந்த எண்ணத்திற்காக இந்த இயக்கம் தொடங்கப்பட்டது? திராவிட முன்னேற்ற கழகம் திருந்து நீக்கப்பட்ட எம்ஜிஆர், அந்த திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய தலைவர் தீய சக்தி ஒழிக்கப்பட வேண்டும் என்று தொடங்கப்பட்ட இயக்கம்தான் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இயக்கம். ஒவ்வொரு தொண்டனுடைய ரத்தத்திலும் திமுகவினுடைய எதிர்ப்பு ஊட்டி ஊட்டி வளர்க்கப்பட்ட இயக்கம் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொண்டர்கள். அப்படிப்பட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை திமுகவோடு இணைந்து முதலமைச்சராக வேண்டும் என்று நினைத்த போதே அதிமுக தன்னுடைய அந்த வார்த்தையை சொல்வதற்கு கூட எங்களுக்கு அச்சமாக இருக்கிறது. இன்றைக்கு தன்னுடைய சுய நிலையை இழந்திருக்கிறது. இன்றைக்கு அதிமுகவில் இருந்து நிர்வாகிகள், தொண்டர்கள் கொத்து கொத்தாக விலகிக் கொண்டிருக்கிறார்கள். சீட்டு கட்டு போல் இன்றைக்கு அதிமுக சரிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் எதையுமே தெரியாததை போல, பூனை கண்ணை மூடிக்கொண்டால் இருண்டு விட்டது என்பது போல இன்றைக்கு சிலர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கட்சிக்காக உழைத்தவர்கள் 50 ஆண்டு காலம் பாடுபட்டார்கள். தங்களுடைய உழைப்பு, ரத்தம், பணம், குடும்பத்தை பார்க்காமல் செலவு செய்தவர்கள் கோடிக்கணக்கான பேர் இன்னைக்கு. அப்படிப்பட்ட உழைத்தவர்கள் இந்த இயக்கத்தை விட்டு செல்கிறார்கள் என்றால் அவருடைய மனவேதனை என்ன? ஆனால் அவர்களை பார்த்து சாதாரணமாக சொல்லுகிறார் துரோகி என்று. சாதாரணமாக சொல்லுகிறார் துரோகி என்று. எம்ஜிஆரை கூட தான் துரோகி என்று சொன்னார்கள். எம்ஜிஆர் துரோகியா?
திமுக விட்டு நீக்கும் போது என்ன சொன்னார்கள்? எம்ஜிஆர் ஒரு துரோகி என்றார்கள். அப்ப எம்ஜிஆர் துரோகியா? அந்த இயக்கத்திற்காக திமுக எவ்வளவு பாடுபட்டார். திமுக வெற்றி பெறுவதற்கு காரணமே எம்ஜிஆர். அண்ணாதுரை முதலமைச்சர் ஆவதற்கு காரணமே எம்ஜிஆர். கருணாநிதி முதலமைச்சர் ஆவது காரணமே எம்ஜிஆர். அப்படிப்பட்ட எம்ஜிஆரே துரோகி என்று சொன்னவர்கள். அதனால எம்ஜிஆர் துரோகி ஆயிடுவாரா? பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.